எல்லோருக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கையில் சில நேரங்கள் பிரச்சனைகள் அப்படியெல்லாம் வரும்போது நம்ம ரொம்ப பதட்டப்படுறோம், ரொம்ப திகைச்சு போயிருக்கோம். சிலவங்க நம்மளை குறை பேசுவாங்க, நம்ம செய்யாத தப்புக்கு குற்றச்சாட்டு நம்மளை எல்லாம் பழி போடுவாங்க. அந்த நேரத்தில் நம்மளுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. நம்ம அவங்களுக்கு விளக்கம் கொடுக்குறத விட நம்ம நம்ம நேரமும் நம்ம எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறத விட அங்கேருந்து நம்ம நகர்றதா ரொம்ப புத்திசாலித்தனம். இப்போ நம்ம பயமாக இருக்கிறது இல்லை பதட்டப்படுறதுனாலையோ இல்லை திகைச்சு போகிறதுனாலையோ நம்மளுக்கு எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. அதை விட நம்ம யோசித்து நம்ம செயல்பட்டால் நம்மளுக்கு வெற்றி நிச்சயம். அதுக்காக உங்களுக்கு ஒரு கதை சொல்லலான்ட்டு இருக்கேன். ஒரு ஊரில் ஒரு பணக்கார அப்பாவுக்கு ஒரே மகள். அவளை ரொம்ப செல்லமாக அவள் கேட்டதெல்லாம் கொடுத்து நல்லா சந்தோஷமாக அவளை பார்த்துக்கிறாங்க அப்பா. அவள் ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த பிறகு ஒருத்தரை காதலிக்கிறான். அந்த காதலனும் இந்த பொண்ணு மேலே ரொம்ப உயிரே வச்சுருக்கான். அவங்க 2 பேரும் கல்யாணம் செய்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தில் வந்த பிறகு இந்த பையன் அவங்க பொண்ணோட வீட்டுக்கு போய் பெண் கேட்குற. அதே மாதிரி நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு கல்யாணம் செய்தாங்கன்னு அவன் முறைப்படி போய் கேட்குறான். அவங்க அப்பா பெரிய பணக்காரனால அவருக்கு ரொம்ப கோபம். அவர் அங்கேருந்து அவரை துரத்தி விட்டுட்டு, உனக்கு என்ன தகுதி இருக்குது, நீ அன்றாட இந்த ஆண்மகனை பொறுத்தளவை இவன் இந்த பையன் அன்றாட வேலை செய்து தான் பிழைக்கிறான். வேற அந்த பெண்ணோட வீட்டில் பார்த்திங்கன்னா பயங்கர பணம், ரொம்ப பணக்கார குடும்பம், ஒரே பெண் வேறு. அப்போ உனக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன தைரியம் என் வீட்டில் பெண் கேட்குறதுன்னு சொல்லி நம்ம படத்துல எல்லாம் பார்க்குற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறாரு. ஒரு கட்டத்தில் பெண் ரொம்ப பிடிவாதமாக இருக்குது, அவனைத்தான் நான் கல்யாணம் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ உடனே அப்பா சரி, இந்த அளவுக்கு பிடிவாதமாக இருக்கிறதுனால உனக்கு நான் ஒரு சான்ஸ் தரேன், 2 வருஷம் டைம் தரேன். அதுக்குள்ளே நீ ஏதாச்சும் ஒரு தொழில் செய்து நீ ஒரு நல்ல வியாபாரம் செய்து ஒரு நல்ல லெவலுக்கு வா, அவனுக்கு என்னோடய பெண்ணை கல்யாணம் செய்து வைக்கிறேன்னு வாக்குறுதி கொடுக்குறாரு. இவனுக்கும் இந்த கடல் வழி பயணம் போயிட்டு வணிகம் செய்கிறது ரொம்ப பிடிக்கும். அது ஓரளவுக்கு கூட அவனுக்கு தெரியும். அதனால் சரி, இது ரொம்ப ஈஸியான டிமாண்டாக இருந்தனால இவனும் சரி, கட்டாயம் நான் 2 வருஷத்தில் என்னால் சம்பாதிக்க முடியும், நானும் ஒரு உயர்ந்த நிலையில் வருவேன், அப்புறம் உங்கள் பொண்ணை கட்டிக்கிறேன்னு சொல்லி வீரவசனமெல்லாம் பேசிவிட்டு அவனும் போயிடுறான். போன பிறகு இவன் அந்த இருக்கிற இதை பற்றி தெரிஞ்ச வணிகம் தெரிஞ்சவங்க நிறைய அறிஞர்கள்கிட்ட எல்லாம் போய் அவன் நிறைய பாடமெல்லாம் கற்றுக்கிறான். அப்படியே அவனோட சரி, ஒரு கட்டத்தில் அவனோட பயணம் தொடங்க வேண்டிய நேரம் வந்துச்சு. காதலி ரொம்ப என்ன சொல்கிறது, அழுது ஒரு பக்கம் இருக்கா. காதலன் அதே மாதிரி அவன் அவனோட கப்பல் பயணம் தொடங்குறான். அந்த பயணமும் நல்லபடியாக போயிட்டு இருந்தது. ஒரு கட்டத்தில் பாதி வழி ஆகும்போது அந்த கப்பல் ஏதோ ஒரு பழுது அடைஞ்சிருது. அப்போ அது ஒரு தீவில் போய் இவங்க சிக்கிடுறாங்க. அங்கே யாருமே இந்த பழுதை சரி பார்க்குற அளவுக்கு யாருமே அங்கே இல்லை. இவனுக்கும் அது என்ன செய்யணும்னு தெரியாமல் திகைச்சு போய் நிற்கிறான். அப்போ அந்த கடலுக்குள்ளே இருந்து ஒரு பூதம் அவன் முன்னாடி நிற்கிது. நான் உனக்கு கட்டாயம் உதவி செய்கிறேன் அப்படிங்குது. இவனு சந்தோஷத்தில் சரின்னு சொல்லி அந்த பூதம் மனிதர்களை விட 2 மடங்கு மிக வேகமாக அந்த வேலை செய்து முடித்து அவனை ஒரு வழியாக அவனோட ஊருக்கு 6 மாதத்துக்கு பிறகு சேர்ந்துடுறான். காதலியும் ஊருக்கு வந்தது கேள்விப்பட்ட உடனே அவன் ரொம்ப சந்தோஷமாக காதலினை பார்க்க ஓடுறான். அவன் போகிற இடமெல்லாம் பார்க்கும்போது அந்த எப்போவுமே சந்திக்கிற இடத்துல அவங்க இல்லை. இவன் ரொம்ப வருத்தப்படுறான். 1 நாள் 2 நாள் இப்படியே 10 நாள் ஆச்சு, இதுக்கு மேலே எனக்கு வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லி காதலினை தேடி போகிறான். போகும்போது அங்கே பார்த்தானா இவன் பணம் வந்த உடனே என்ன மறந்துட்டான்னு தான் இவன் நினைக்கிறான். பட் அங்கே போன உடனே சூழ்நிலையே வேறு மாதிரி இருக்குது. ரொம்ப தலைக்கெல்லாம் கை வச்சு இப்படி தலையை கை வச்சு அவன் முகமே மாறி அவனோட அழகும் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி இருந்தானோ அதோட என்டர்லி டிஃப்ரெண்ட்டாக இருந்தான். இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஏன் அப்படின்னு கேட்டாலும் இவன் அதுக்கான பதில் சொல்லாமல், நீ யாரையாச்சும் சந்தோஷமாக உன்னோட வாழ்க்கை வேணும்னா ஒரு நல்லவங்களை பார்த்து கல்யாணம் முடிச்சுட்டு போயிடும், எனக்கு வேண்டி நீ காத்துட்ருக்க வேண்டாம், நான் பல பிரச்சனையில் இருக்கேங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். இந்த பையன் சொல்கிறான். இவளும் அதை விடுற மாதிரி இல்லை. ஏன்னு துருவி ஒரு ரொம்ப இன்வெஸ்டிகேஷன் நடத்துகிற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கா. ஒரு கட்டத்தில் இவனுக்கும் சரி சொல்லி ஆகணும். அவளையும் ரொம்ப துக்கப்படுத்துறதுக்காக அவனுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா தனக்கு வேண்டிய 6 மாதம் காத்திருந்த ஒரு பெண் அல்லவா. சரின்னு சொல்லிட்டு அவன் வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போனேன்னா ஒரு சமையல் ரூமில் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒருத்தரை காட்டுறாரு. அது யாருன்னு பார்த்தா குட்டிச்சாத்தான். அந்த குட்டிச்சாத்தான் மூட்டை மூட்டையாக வெங்காயம் தோலெல்லாம் உரித்து அது வேலை செய்துட்ருக்கு. அப்போ அவன் இது யார் என்னன்னு கேட்கும்போது இவன் சொல்கிறான், நான் கப்பலில் போயிட்டுருந்து பாதி தூரத்தில் என்னோடய கப்பல் பழுதாகும்போது இந்த இவன் தான் எல்லாமே எனக்கு சரி செய்து கொடுத்தான். நான் அதோட முடிஞ்சதுன்னு சொல்லி நன்றி சொல்லும்போது அதெல்லாம் முடியாது, நீ தானே எனக்கு வேலை
தந்த, அதனால் வந்து இனிமேல் நீ தான் என்னோடய எஜமான், நீ தான் எனக்கு வேலை எனக்கு ஒவ்வொன்றா தந்துட்டுருக்கணும் அப்படிங்கிறான். அவனோட அந்த பூதத்தோட பேர் வந்து காரியக்காரன் அப்படின்னா தான் அந்த பூதத்தோட பேர். அப்புறம் இவன் வேறு வழி இல்லாமல் இவன் வந்து ஒவ்வொரு வேலையாக கொடுத்துட்ருக்குறான். அவனுக்கு வேலை கொடுத்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அப்புறம் காதலிகிட்ட சொல்கிறான், நான் வந்து இதுக்கு மேலே என்ன வேலை கொடுக்கணும்னு தெரியல, இப்படியே வேலை கொடுத்துட்டு இருந்தால் உங்க கூட நான் வந்து சந்தோஷமாக ஒரு கல்யாண வாழ்க்கையோ இல்லை வந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை என்னால் வாழ முடியாது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, குழம்பி போயிருக்கேன்னு சொல்லுவாள். உடனே வந்து காதலி வந்து இரவு முழுவதும் தூங்காமல் சிந்திச்சுட்டே இருக்கா. ஒரு கட்டத்தில் காலையில் நேரமாக போய் காதலனை சந்திக்கிறா. ஒரு கூடை மாத்திரம் கையில் கொடுக்குறா. கொடுத்துட்டு அது அங்கே ஒரு நாய்க்குட்டி இருக்குது, அதை வந்து இதுக்குள்ளே கூடைக்குள்ளே போடுங்கங்கிறா. அவனும் அதை போல் அவள் சொன்ன மாதிரி செய்கிறான். செய்த பிறகு சொல்கிறா, பூதத்துக்கிட்ட போயிட்டு இந்த நாயோட வால் வந்து நிமிர்த்தணும், அதாவது அது எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல, இந்த நாய் வாழை நிமிர்த்தணும், அது நிரந்தரமாக அந்த நாய் வாழை நிமிர்த்தின மாதிரி பண்ணணும். அப்படி பண்ணானா ஓகே, அவன் சொல்கிற மாதிரி வேலை கொடுத்துட்டே இருக்க. ஒரு வேலை இந்த பூதம் வந்து தான் கொடுத்த வேலை செய்யாமல் போனால் அதோடு வந்து இவனை தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிறான். இந்த பூதமும் சரின்னு சொல்லிட்டு இந்த கூடையில் வந்து நாய்க்குட்டியை வாங்கிட்டு போய் எவ்வளவோ ட்ரை பண்ணுறான். தன்னோட சகல இதுவும் மந்திரங்களோ இல்லை அவனுக்கு இருக்கிற எனர்ஜி எல்லாமே ட்ரை பண்ணுறான். அவனால் வந்து இந்த நாயோட வாழை நிமிர்த்தவே முடியல. அப்போது வேறு வழி இல்லாமல் இந்த பூதம் வந்து அவனை விட்டு போயிடுது. அப்போ வந்து இப்போ காதலி வந்து கொடுத்த அட்வைஸ் வந்து காதலனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி அவனோட ஒரு பெரிய பிரச்சனை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையே தொடங்கிட்டாங்க. இப்போ நான் ஏன் இதுக்கு சொல்ல வரேன்னா, நம்மளை சுற்றி நிறைய பூதங்களும் இருக்கும், நம்மளுக்கு பிரச்சனை தர்றவங்களும் இருக்கும். அதெல்லாம் பார்த்து பயப்படாமல் நம்ம திகைச்சு போகாமல் நம்ம வாழ்க்கையை நம்ம தான் பார்த்துக்கணும். வாழ்க்கைங்கிறது ரொம்ப குறுகிய காலம். அது வந்து துக்கப்பட்டு போகிறத விட சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கணும். நன்றி, வணக்கம்.